கர்நாடக மாநிலம் ஹுப்ளியில் பெண் ஒருவருக்கு 50 கோடி ரூபாய் கடன் பெற்றுத் தருவதாக கூறி 60 லட்சம் ரூபாய் கமிஷன் பெற்று கள்ள நோட்டுகளை கொடுத்து மோசடி செய்த நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். ஆசை காட்டி 60 லட்சம் ரூபாயை சுருட்ட முயன்ற நபர் நூதன மோசடியை அரங்கேற்றியது எப்படி? மகாராஷ்டிரா மாநிலம் புனேயைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஓராண்டிற்கு முன்பு கர்நாடக மாநிலம் மைசூருக்கு வந்துள்ளார். அப்போது அவருக்கு மைசூரைச் சேர்ந்த 50 வயதான முகமது ஆசிப் என்பவரின் அறிமுகம் கிடைத்துள்ளது. அதன் பின்னர் இருவரும் அவ்வப்போது சந்தித்து பேசிக் கொண்டனர். பெண்ணுக்கு பணத்தேவை இருப்பதை புரிந்து கொண்ட ஆசிப் ஒவ்வொரு முறை சந்தித்த போதும் தனக்கு வங்கி அதிகாரிகளை தெரியும், பெரிய பெரிய நிதி நிறுவனங்களின் முக்கியஸ்தர்களை தெரியும், முக்கிய புள்ளிகளின் பழக்கம் உள்ளது என அளந்து விட்டுள்ளார். மேலும் பல தொழிலதிபர்களுக்கு நான் கடன் பெற்று தந்துள்ளேன், என்னால் பலரும் நல்ல நிலைக்கு வந்துள்ளனர் என்று கதையாக கட்டவிழ்த்துள்ளார் ஆசிப். இதை நம்பிய புனே பெண், எனது மகள் மும்பையில் கட்டுமான பணிகளை துவக்க திட்டமிட்டுள்ளார், அதற்காக 50 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என கேட்டுள்ளார். அதற்காகவே காத்திருந்த முகமது ஆசிப் கடன் ஒப்புதலாக சிறிது பணம் கொடுக்க வேண்டும் என கூறி படிப்படியாக 60 லட்சம் ரூபாய் பணத்தை பெண்ணிடமிருந்து வாங்கியுள்ளார். அதன் பின்னர் அந்த பெண் தொடர்ந்து பணம் குறித்து கேட்டு வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு 2 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒப்புதலாகியுள்ளது என கூறி பூப்பள்ளிக்கு வரும்படி பெண்ணை ஆசிப் அழைத்துள்ளார். அவரும் தனக்கு வேண்டப்பட்ட சிலருடன் கடந்த ஜூன் 5ஆம் தேதி ஹூப்பள்ளிக்கு சென்றுள்ளார். ஹூப்பள்ளியில் கோகுல் சாலையில் உள்ள ஒரு ஹோட்டல் முன் 2 சூட்கேஸ்களில் பணத்தை நிரப்பி முகமது ஆசிப் அப்பெண்ணிடம் கொடுத்துள்ளார். இதில் 1,87,45,000 ரூபாய் உள்ளது, மீதம் 48 கோடி ரூபாய் படிப்படியாக கிடைத்துவிடும் என கூறியிருக்கிறார். அந்த பெண்ணும் பணத்தை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு தான் தங்கியிருக்கும் ஹோட்டல் அறைக்கு சென்றுள்ளார். பணத்தை எப்படி மும்பைக்கு எடுத்துச் செல்வது என்று ஆலோசித்தபடி சுட்கேஸை திறந்து பார்த்துள்ளார். அப்போதுதான் அவை கள்ள நோட்டுகள் என்பது தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்தார். முகமது ஆசிப் பெண்ணிடம் கொடுத்த 1,87,00,000 ரூபாயில் 5,000 ரூபாய் மட்டுமே உண்மையான நோட்டுகளாக இருந்துள்ளன. மேற்புறம் உண்மையான 500 ரூபாய் நோட்டுக்கடை வைத்து உட்புறமாக கள்ள நோட்டுக்கடை வைத்து ஏமாற்றியது தெரிய வந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெண் ஹூப்பள்ளியில் சிசிபி போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வித்யாநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து முகமது ஆசிப்பை படைவீசி தேடி வருந்தனர். இந்நிலையில் ஆசிப் உத்தர கன்னடாவின் முருடேஸ்வராவில் தலைமறைவாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு விரைந்து சென்ற போலீசார் ஆசிப்பை அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் இவர் புனே பெண்ணுக்கு மட்டுமின்றி பெங்களூரிலும் பலருக்கு கடன் வாங்கி தருவதாக நம்ப வைத்து லட்சக்கணக்கான ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. கள்ள நோட்டுக்கடை தமிழகத்தில் அச்சிட்டு எடுத்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடம் வேறு யாரெல்லாம் ஏமாந்துள்ளார்கள் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.